இது வெள்ளை நொச்சி. மழை பெஞ்சனால ரொம்ப நல்லா பச்சையாக துளுத்து வந்திருக்கு. பக்கத்தில் போனாவே வாசனையாக இருக்கும். இது மாதுளை வளர்ந்து வந்திருக்காங்க. கீழே நந்தியாவட்டை, அடுக்கு நந்தியாவட்டை, துளசி இருக்குது. இதெல்லாம் தானாக முளைச்சிது இந்த துளசி எல்லாம். அதுக்கப்புறமா ஒரு பிங்க் அரளி பழைய பூ கீழே விழுந்துருச்சு. இந்த செடிங்களுக்கெல்லாம் நாங்களாம் தண்ணி விட மாட்டோம். இது மல்பெரி, மழை பெஞ்சதுனால உடஞ்சிடுச்சு. திருப்பி அதுலேருந்து துளிர் விட்டு நிறையா வளர்ந்துருக்கு. பூவெல்லாம் இருந்தது. திருப்பி வெயில் அடிக்கணுன்னா பூவெல்லாம் கொட்டிடுச்சு, காஞ்சு கொட்டிடுச்சு. இது கருவேப்பிலை, இதுவும் தானாக முளைச்சது, குருவி கொண்டு வந்து போட்டது. வீட்டு வாசல்லே இருக்குது இதெல்லாம். இது கத்திரிக்காய், முள் கத்திரிக்காய். தானாகவே பாகச்செடியெல்லாம் முளைச்சி கிடக்குது நிறையா, குருவி போட்ட விதனால. இது ஒரு பெரிய பருத்தி மரம், நாட்டு பருத்தி. பூக்கள்லாம் இன்னும் மலரல, காலையில் எடுத்தனால. பஞ்செல்லாம் விட்டுருக்கு. நிறைய விதைகள்லேருந்து இதுலேருந்து எடுத்திருக்கோம், நிறைய எடுத்திருக்கோம். இதனுடைய தண்டு பகுதி. அப்புறம் இங்கே வீட்டுக்குள்ளே கழுவி விட்டுற தண்ணியெல்லாம் இது வழியாக வந்து போயிடும். தனியாக இதுக்குன்னு நாங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம். வீட்டு வாசலே இந்த பூச்செடி, இதுவும் தானாகவே முளைச்சிது. அப்புறம் இந்த சைடு ஆடத்தொடலாம் இருக்குது, நிறையா இருக்குது. ரோட்டில் போகிறவங்களாம் வேணும்னா பறிச்சுட்டு போவாங்க. இன்னொரு பருத்தி செடி வளர்ந்து மேலே போயிட்டுருக்குது. அப்புறம் இது நீல நொச்சி, பெரிய மரமாக இருந்தது, வெட்டிட்டோம் பாதியை. மழை பெஞ்சனால கீழே தளைஞ்சி ரோட்டில் கிடந்தது. இது எப்படி கீறி பார்க்கும்போது பச்சை கலரில் இருக்கும் நீல நொச்சி அப்படின்னா. இந்த இடை பின்னாடி கோடெல்லாம் இருக்காது, பச்சையாகவே இருக்கும். பார்க்குறதுக்கு கருநொச்சி போல் இருக்கும். இது கரும்பூலா, டெய்யெல்லாம் எடுப்பாங்களா, அது காட்டுக்குள்ளேருந்து கொண்டு வந்து வச்சேன். இதில் பழம் வரும் கருநீல கலரில். வரும்போது வீடியோ போடுறேன். அப்புறம் வெள்ளை கலர் நந்தி மந்தாரை. விதைகளை போட்டோம், அதுவாகவே முளைச்சிக்கிச்சு. அப்புறம் இது சீத்தா, இதுவும் ரோட் சைடு வெளியில் தான் இருக்குது. நிறைய பூக்கள்லாம் விட்டுருக்கு மழை பெஞ்சதுக்கப்புறமா. பெரிய மரம், இன்னொரு மரமும் இருக்குது பக்கத்தில். இதுவும் சீத்தா தான். இது காயெல்லாம் நிறையா கிடக்குது. இது மேலே இதுக்கெல்லாம் தண்ணியே நாங்கள் விட்டதில்லை. அதோட இலையே அதுக்கு உரமாயிடும். அது கீழே கொட்டுற இலையே அப்படியே குவிச்சு குவிச்சு அது தூர்லேயே வச்சுருவோம். இது கருநொச்சி. இது புதர்ச்செடி மாதிரி தான் இருக்கும், பெருசாகவே வளராது. வேணுங்கிறவங்க ஒடிச்சிட்டு போவாங்க. இதோட தண்டை அப்படி கீறி பார்க்கும்போது கருநீல வண்ணத்தில் இருக்கும். இலைகள் பின்னாடி இந்த நரம்புகளில் கோடுகள் இருக்கும். எங்கே கீறினாலும் கருநீல வண்ணத்திலே தான் இருக்கும். தான் கருநொச்சி. இப்படி தான் கண்டுபிடிக்கணும் நீல நொச்சிக்கும் கருநொச்சிக்கும் உள்ள வித்தியாசம். மூன்று வகையான நொச்சி செடிகள் இருக்குது வீட்டில். இன்னொரு பருத்தி. இது ஏன் இத்தனை பருத்தி செடி வச்சுருக்கோன்னா, நாங்கள் இதுலேருந்து வர்ற அந்த விதைகள்லாம் எடுத்து அடிக்கடி, இது கருநொச்சியோட பூ, இந்த விதைகள்லாம் எடுத்து பருத்தி பால் செஞ்சு குடிப்போம். வாரத்தில் ஒரு நாள் குடிப்போம். அதோடைய தண்டு, பருத்தி செடியோட தண்டு. இது ஆடெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இதை. இது பிரட்டை, இது அப்படியே வளர்ந்து மாடிக்கு போயிடுச்சு. வேணுங்கிறப்ப படிச்சுப்போம். இது பப்பாளி, இதுவும் நல்லா வெயில் தேடி மேலே போயிடுச்சு. காய்கள்லாம் கிடக்குது, அப்பப்போ பறிச்சுப்போம். இது வெள்ளை இருக்குது, இது தானாக முளைச்சது. அதே மாதிரி இந்த செடிக்கும் பின்னாடி இந்த
இந்த வீடை கழுவி விடும்போது அந்த தண்ணியெல்லாம் வரும்ல, அதுக்கு போய்க்கும். ரோட்டில் தண்ணி போகாது. இப்படி செய்கிறனால சாக்கடையே தனியாலாம் இல்லை. இதுவும் தானாக முளைச்சது. வீட்டு வாசலில் மஞ்சள் கலரில் தேனீக்கள்லாம் நிறையா உட்காந்துருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் காலையில் பார்க்கும்போது. இந்த பூக்களை தானாகவே முளைச்சது. தானாக முளைக்கிற செடிகள் எப்போதுமே அழகாக தான் இருக்கும். இந்த